ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் புக்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கண்டுபிடி. இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை ஒழிச்சு வச்சுட்டு இது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒரு லெசன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த திங்ஸை கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், கண்டுபிடி. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படம் பார்த்து பேசுக. இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஆலமரம் இருக்கா, இங்கே தென்னை மரம் இருக்குது, இங்கே ஒரு பையன் பட்டம் விட்டு கொண்டுட்ருக்கான், அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வெளியில் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, இட்லி பாத்திரத்தில் இட்லி சுட்டுட்ருக்காங்க. சரிங்களா? இங்கெல்லாம் தக்காளி செடிகள் இருக்குது, கத்திரிக்காய் செடி இருக்குது. இங்கே பாருங்கள், வெளியில் காக்கா உட்காந்துட்ருக்கு இங்கே பறந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் பார்க்கும்போது நமக்கே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது தானே. இப்போ நம்ம வீடுகளில் எப்படிலாம் நடக்கும் அப்படின்றத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், என்னென்ன மரங்கள் சொல்லியிருக்குன்னு பாருங்கள். ஈச்ச மரம் இங்கே இருக்கா, இங்கே இளநீர் தொங்குதா தென்னை மரத்தில், இங்கே இதில் ஆலமரத்தில் ஆந்தை இங்கே உட்காந்துட்ருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயே நமக்கு இங்கே தெரியலை. இந்த படத்தில் பார்த்தோன்னையும் தெரியுதுங்களா? இங்கே தெரியுது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஆடு நிற்கிது, இங்கே அணில் தக்காளி பழத்தை கொறிச்சிட்ருக்கு, இந்த இட்லி பாத்திரத்தில் இட்லி வெந்துட்டுருக்கு, அடுப்பு எரியுது, இந்த கல் பக்கத்தில் ஆமை இருக்குது, இங்கே ஈசல்லாம் உட்காந்துட்ருக்கு, இந்த காக்கா இங்கே சுட்டு வச்சுட்ருக்கக்கூடிய இந்த அப்பளத்தை எடுத்துகிட்டு சாப்பிடுது. ஸோ இதில் இல்லாதது இங்கே இருக்குது தானேப்பா. பாருங்கள், இங்கே ஒளிஞ்சிட்ருக்கு, இங்கே இது ஒளிஞ்சிட்ருக்கு, இங்கே இது மறைஞ்சிட்ருக்கு. ஸோ ஆடு இங்கே நிற்கிது, அணில் இங்கே நிற்கிது. நம்ம இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுதான் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இங்கே எழுத்துக்களை அறிவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா, என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும். ஓகே? இங்கே பாருங்கள், இது என்ன எழுத்துப்பா? ஆ அம்மான்னு சொல்லுவோம்ல, ஆ. இதுதான் ஃபஸ்ட்டு எழுத்து. உயிர் எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ சொல்லிட்டு அப்பளம், ஆ அணில், ஆ அகல், ஆ அடுப்பு, ஆ அள்ளி. இப்போ ஆள ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அப்பளம், அணில், அகல், அடுப்பு, அள்ளி. அடுத்து பாருங்க, ஆ. அதில் என்னென்னலாம் சொல்லலாம்? ஆந்தை, ஆமை, ஆடு, ஆலமரம், ஆணி. ஆமாம் தானேப்பா? சரிங்களா? அடுத்து பாருங்க, படத்திற்குரிய எழுத்துக்களை வட்டமிடுகன்னு கேட்டிருக்காங்களா. இது அணில் தானேப்பா. அணிலுக்கு முதல் எழுத்து என்னது? ஆ. இந்த ஆ எழுத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, இங்கே 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 இதெல்லாம் வட்டமிட்டு காமிக்கணும். இது என்னது? ஆடு. ஆ. இந்த எழுத்துக்கள் எங்கே இருக்கோ அதை இங்கெல்லாம் வட்டமிட்டு காமிக்கணும். இருக்குதுன்னப்பா. அடுத்து பாருங்கள், சொல்லிக்கொண்டே இணைக்க. இப்போ ஆ எழுத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இணைக்கலாமா? இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஆ இங்கே இருக்கா, இதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா ஆ, அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா ஆ, அதே மாதிரி இங்கே வந்தால் ஆ, அதே மாதிரி இங்கே வந்தால் ஆ, அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா ஆ, அதே மாதிரி இங்கே வந்தால் ஆ, இங்கேயும் ஆ, இங்கே வந்தால் ஆ அணில். வந்துருச்சாப்பா? அடுத்து ஆ என்ற எழுத்தை இணைக்கலாமா? பாருங்க, ஆ. இங்கே வந்தாலும் ஆ. இங்கே பாருங்கள், இப்படி வந்தால் ஆ, இங்கேருந்து இப்படி போய் இப்படி வந்தால் ஆ, அப்புறம் இப்படி வந்தால் ஆ, இங்கே வந்தால் ஆ, இந்த மாதிரி வந்தால் ஆ, இங்கே வந்தால் ஆ. இப்போ ஆ இணைத்து ஆமை. புரியுதாப்பா? அடுத்து பாருங்கள், எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. ஆ கொடுத்துருக்காங்களா? ஆ அணில், ஆ அணில், ஆ அகல், ஆனா அணில், இந்த எழுத்து உள்ள சொற்கள் இது. அப்புறம் ஆ அப்பளம், இதையும் இணைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஆ ஆந்தை, ஆடு, ஆப்பம். சரிங்களாப்பா? அந்த சொற்களில் நீங்கள் இணைத்து பார்க்கணும். அடுத்து பாருங்கள், உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஆனா அகல் சொன்னோமா, அகலுக்கு கலர் பண்ணணும் இந்த மாதிரி. அப்புறம் ஆனா அணில் சொன்னோம். அப்போ இது ரெண்டுக்குமே வண்ணமிடணும். இங்கே ஆன்ற எழுத்தை இந்த மாதிரி நீங்களும் எழுதி பார்க்கணும். அடுத்து பாருங்கள், சரியான வடிவத்தை இணைக்க. இங்கே தானேப்பா, இதை இணைக்கணும். இங்கே நீங்கள் அந்த வடிவத்தை எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி மணலில், கையில், நீரில் இந்த மாதிரி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும். இதை உங்களுக்கான எக்ஸசைஸ். இந்த மாதிரி நீங்களும் அழகாக ஆவை எழுதி பழகணும். சரிங்களா குட்டீஸ்? இப்போ நம்ம என்ன எழுத்து கற்றுக்கிட்டோம்னா, ஆ என்ற எழுத்து நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், ஆ என்ற எழுத்து ஆ ஆமை, ஆ ஆந்தை. அது ரெண்டுக்கும் இந்த மாதிரி கலர் பண்ணுங்கள். அது இந்த மாதிரி அழகாக எழுதணும். அடுத்து பாருங்கள், சரியான வடிவத்தை இணைக்க. ஆ எது சரியான வடிவம்? இது தானேப்பா. அடுத்து இந்த மாதிரி நம்ம எழுதி பார்க்கணும். இங்கேயும் ஆ அப்படின்ற எழுத்த இந்த டாட்டெல்லாம் அழகாக எந்த பக்கம் திரும்பணுன்ட்டு
நீங்கள் இது மேலேயே உங்கள் புக்கும் உங்ககிட்ட இருக்குது, அதை எடுத்துகிட்டு இது மேலேயே எழுதுனா தான் உங்களுக்கும் அது கிளியராக புரியும். அடுத்து பாருங்கள், எழுதுகன்னு சொல்லி கொடுத்தோம்னா இதை நீங்கள் எக்ஸசைஸில் எழுதணும். இப்போ நம்ம 2 எழுத்துக்கள் கற்றுக்கிட்டாச்சு, ஆ. அடுத்து பாருங்கள், ஈ பார்க்கலாமா? ஈ இந்த மாதிரி போடுவாங்களா? ஜிலேபி மாதிரி இருக்கா? ஜிலேபி ரொம்ப பிடிக்கும் தானே? ஈ இட்டலி, ஈ இடை, ஈ இளநீர், ஈ இஞ்சி, ஈ இறகு. அப்போ ஈனா இட்டலி, இலை, இளநீர், இஞ்சி, இறகு. இப்போ அடுத்து ஈ பாருங்க, ஈ அப்படின்னா ஈசல், ஈட்டி, ஈச்சமரம், ஈச்சம்பழம். சரிங்களா? ஈசல், ஈச்சமரம், ஈட்டி, ஈச்சம்பழம். அடுத்து பாருங்கள், இது வந்து இளநீர் தானேப்பா. இளநீர்னா ஈ தானே, அந்த எழுத்தை நம்ம வண்ணம் இடணும், கலர் பண்ணணும். பாருங்கள், இதுக்கெல்லாம் கலர் பண்ணணும். இது ஈசல், ஈசல்னா ஈ, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கலர் பண்ணணும். சரிங்களாப்பா? அடுத்து சொல்லிக்கொண்டே இணைக்க. ஈயை மட்டும் இணைக்கலாமா? பாருங்கள், இங்கேருந்து இப்படி வருதா? இருக்கக்கூடிய எழுத்தை மட்டும் நம்ம இணைச்சிக்கிட்டே வரணும். பாருங்கள், நான் பண்ணுறேன், என்னை பார்த்துட்டு அதே மாதிரி உங்கள் புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணணும். பாருங்கள், இங்கேயும் இருக்கா? அதையும் இந்த மாதிரி இணைத்து கொண்டே வாங்க. நான் பண்ணுற மாதிரியே என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணாதான் இந்த புக்கை நம்ம என்ன செய்ய முடியும்? கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆமாம் தானே குட்டீஸ்? நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. ஈனா இட்டலின்னு கொடுத்துட்டாங்களா? அடுத்து ஈனா இஞ்சி, ஈனா இறகு. இந்த முதல் எழுத்தை பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்கோ அதை வந்து இணைச்சிடணும். இது வந்து இருக்கா? ஈரம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி ஈட்டி, ஈச்ச மரம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. இறகு, இதுக்கு கலர் பண்ணணும். இலை, அதற்கு கலர் பண்ணணும். இப்போ ஈயை வந்து இந்த மாதிரி நீங்கள் எழுதணும், இல்லை கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், சரியான வடிவத்தை இணைக்கன்னு கேட்டிருக்காங்களா? இதற்கு சரியான வடிவம் இதுதான். பாருங்கள், விதவிதமாக எழுதி பழகுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். சரிங்களா? கையில் மணல்லன்ட்டு அது மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களா? நான் எழுதிருக்கிற மாதிரி நீங்களும் நீட்டாக அழகாக எழுதணும். நம்ம 3 எழுத்துக்களை கற்றுக்கிட்டாச்சு, ஆ இ. ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள், ஈக்கு வந்து என்னது? ஈசல், ரெண்டுமே வருமா? 2க்குமே கலர் பண்ணணும். இந்த மாதிரி அந்த இதை ட்ரா பண்ணணும், இதுக்கும் கலர் பண்ணணும். அப்புறம் சரியான வடிவம் எது? இது தானே. இது வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எழுதி பழக்கணும். இதையும் இந்த மாதிரி சேர்த்துடணும். சரிங்களா? இந்த மாதிரி சேர்த்துடணும். அடுத்து பாருங்கள், இதில் நீங்கள் இந்த டாட்டெல்லாம் ஜாயின் பண்ணி அழகாக எழுதி பழகணும். இப்போ நம்ம 4 எழுத்துக்களை கற்றுக்கிட்டாச்சு, ஆ இ எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. அடுத்து பாருங்கப்பா, கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. பாருங்கள், இங்கே கொடியிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ற எழுத்து இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆ இருக்குது. பார்த்தாலே நமக்கு தெரியுது தானேப்பா, ஆ மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்குது. பாருங்கள், மாதிரி இருக்குது தானே. இங்கே ஆ மாதிரி இருக்கா? பாருங்கள், உங்களுக்கு அந்த ஷேப்பே உங்களுக்கு தெரியுது. நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நம்ம 4 எழுத்துக்களையும் கற்றுக்கிட்டதுனால 4 நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. பாருங்கள், முதல் எழுத்தை எழுதுக. இது என்னது? ஈச்ச மரம், ஆலமரம், ஆ. இங்கே இளநீர், அணில், ஆ. இந்த மாதிரி முதல் எழுத்தை எழுதணும். இங்கே உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது நீங்களே தான் இந்த மாதிரி எழுதணும். இந்த டாட் நான் எழுதலை, இதை நீங்கள் வந்து எழுதாமல் விடக்கூடாது. நீங்களும் இந்த டாட்டை ஜாயின் பண்ணி அழகாக எழுதணும். ஓகே குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், சொல்லி பழகலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்களா? குடு சடுகுடு, நடு மரம் நடு. அடுத்து பாருங்கள், சின்ன தோசை, தின்ன ஆசை. எவ்வளோ அழகாக இருக்குது. குடு சடுகுடு, நடு மரம் நடு, சின்ன தோசை, தின்ன ஆசை. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யார் கரெக்டாக சொல்கிறான்னு போட்டி வச்சு சொல்லி பழகணும். அடுத்து பாருங்கள், மகிழ் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இணைக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல இந்த பச்சை வண்ணப்பூ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கடுத்து சிவப்பு வண்ணம் இருக்குது. அடுத்து வந்து இளஞ்சிவப்பு வண்ணம் இருக்குது. அடுத்து மஞ்சள் வண்ணம் இருக்குது. அதே மாதிரி தான் பச்சை, சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள். பச்சை, சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள். பச்சை, சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள். அந்த மாதிரி வண்ணங்களை சேர்க்கணும். இங்கே பாருங்கள், வழியை கண்டுபிடிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த பூனைக்கு எலியோட வழியை கண்டுபிடிச்சு காட்டணும். இந்த மாதிரி காட்டலாமா? ஓகேவா? இந்த மாதிரி வழிகளை கண்டுபிடிச்சி காட்டணும். இந்த சைடு போனால் இங்கே முட்டுப்பாதை வந்துடும். இங்கே வந்து போக முடியாது தானே. இப்போ இந்த சைடு இங்கே வந்து முட்டிடும். இங்கே இந்த சைடு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாமா? இங்கே இப்போ பூனையை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 2 பக்கமும் அடிச்சிருச்சு. இந்த எலியை கண்டுபிடிக்கணும்னா இந்த பாதை தான் சரியானது. ஓகேவாப்பா? அடுத்து பாருங்கள்,
படம் பார்த்து பேசலாம். இந்த படத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கேயும் வயல்வெளியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பையன் வந்து ஊஞ்சல் விளையாடிட்டுருக்கான். இங்கே ஏணி இருக்குது மரத்தில் ஏறுவதற்காக. இங்கே அம்மா நெல்கள்லாம் அந்த சொதகளை மரத்தில் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்காங்க. நெல் மூட்டை இருக்குது. இங்கே கோழி குஞ்சுகள்லாம் நெற்களை வந்து சாப்பிட்றாங்க, தானியங்களை. இங்கே வந்து இவங்க அதாவது இப்போ காயின்ஸ் இருக்குல்ல, காசுகள்லாம் எண்ணிகிட்ருக்காங்க எத்தனை ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதே தான் இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இவங்க என்ன வச்சுருக்காங்க, ஏர் கையில் வச்சுருக்காங்க. இவங்க தம்பி ஊஞ்சல் விளையாடுறான். இந்த பூ வந்து ஊதா கலரில் இருக்குது. இது ஏணி. இங்கே வந்து உருளைக்கிழங்கு சிதறிருக்கு. எலி வந்து இந்த உருளைக்கிழங்கை கொட்டிடுச்சு. அடுத்து பாருங்கள், உண்டியலில் இந்த பொண்ணு காசு போட்டுட்ருக்கு. காசு இருந்துச்சுல அது. இங்கே எறும்புகளும் வருது இந்த தானியங்களை சாப்பிடுவதற்காக. ஸோ இதெல்லாம் மறைஞ்சு இந்த படத்தில் இருந்ததற்கு. இங்கே எறும்புகள் இங்கே இருக்கா, உண்டியல் இவங்க பின்னாடி இருக்கா. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பின்னாடி எலி நிற்குதா. இந்த அண்ணா வந்து இந்த மனிதன் வந்து ஏர் வச்சுருக்கானா. இங்கே ஊஞ்சல் விளையாண்டுருக்காங்களா. ஸோ இங்கே வந்து ஊதா பூக்கள்லாம் மறைஞ்சிருந்துச்சு. நமக்கு அங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த படத்தை பார்த்து நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்கன்னா ஊ என்ற எழுத்து இருக்கா. ஊனா உணவு, உப்பு, உண்டியல், உருளைக்கிழங்கு. நம்ம பார்த்தோமா, இங்கே உருளைக்கிழங்கு இருக்குது. இங்கே உருளைக்கிழங்கு, உண்டியல், ஊஞ்சல் இதெல்லாம் பார்த்தோம்லப்பா. ஸோ அதுக்குண்டான வார்த்தைகள் தான் ஊனா உணவு, உப்பு, உண்டியல், உருளைக்கிழங்கு. அப்படின்னா ஊஞ்சல், ஊசி, ஊதாப்பூ, ஊறுகாய். ஆமாம் தானேப்பா? இப்போ பாருங்கள், படத்திற்குரிய எழுத்துக்களை வண்ணமிடுக. இப்போ என்ற எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கணும். கலர் பண்ணால் ஒரு உண்டியல் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருதா. அதே மாதிரி அப்படின்னா ஊஞ்சல் அந்த ஷேப்பில் நமக்கு கிடச்சிருதா. அதை மட்டும் நம்ம கலர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. எழுத்தோடு தானேப்பா. எங்கே இருக்குது, உரல், உப்பு, உன். அப்படின்னா ஊசல், ஊதல், ஊசி இருக்கா. அடுத்து பாருங்கள், உரிய படங்களுக்கு வண்ணம் எடுக்க. உண்டியல், ஊனா உண்டியல், உருளைக்கிழங்கு. இது 2க்கும் கலர் பண்ணியாச்சு. அது மாதிரி இந்த மாதிரி வண்ணம் விடணும், எழுதணும். அதே மாதிரி எது சரியான வடிவம் எதுனா இதுதான். இந்த மாதிரி எழுதி பழக்கணும். இதையும் நீங்கள் ஊக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். இப்போ வந்து நம்ம எத்தனை எழுத்துக்களை பழகிட்டோம் அப்படின்னா ஆ, ஆ, இ, உ இந்த 5 எழுத்துக்களையும் நம்ம பழகியாச்சு. ஆமாம் தானே குட்டேஸ்? அடுத்து பாருங்கள், உரிய படங்களுக்கு வண்ணம் எடுக்கன்னு சொல்லியிருக்குங்களா. இங்கே கொடுத்துருக்காங்களா, ஊசி, ஊஞ்சல். அதே மாதிரி இங்கே எழுதணும். இங்கே சரியான வடிவம் எதுனா இந்த மாதிரி நீங்கள் இதையும் எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி இந்த டாட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், அதை கரெக்டாக எழுதணும். சரிங்களாப்பா? இந்த புள்ளிகளெல்லாம் கரெக்டாக இணைச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்களும் புள்ளிகளை இணைக்கணும். இந்த எழுதி பழகணும். இது நம்ம இப்போ எத்தனை எழுத்துக்களை பழகியாச்சு. ஆ, ஆ, இ, உ வரையும் நமக்கு எழுத தெரியும் தானே குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், எழுத்து அறிவம் கொடுத்துருங்களா. இப்போ நம்ம பழக போகிறது ஏ என்ற எழுத்து. ஏ எறும்பு, ஏ எலுமிச்சை, ஏ எலி, ஏ 8. அடுத்து ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏணி, 7, ஏலக்காய். சரிங்களாப்பா? பாருங்கள், படமும் எழுத்தும் சரியாக உள்ளவற்றிற்கு டிக் செய்க. இங்கே எலுமிச்சைன்னு கொடுத்துருக்காங்களா, எலுமிச்சம்பழம் தானே. அப்போ ஏ தானே வரும். இந்த ஏ என்ற எழுத்து எங்கெல்லாம் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதை டிக் பண்ணணும். அது மாதிரி இங்கே ஏலக்காய் தானேப்பா. ஏலக்காய்னா ஏ என்ற எழுத்து வரும். இந்த ஏ என்ற எழுத்து எந்த ஏலக்காயிலலாம் இருக்குன்னா இங்கே, 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 இங்கெல்லாம் இருக்குது தானேப்பா. இதை டிக் பண்ணிக்கிறணும். அடுத்து பாருங்கள், இந்த ஏ எங்கெல்லாம் போகும். ஏ எறும்பு, 8 எலி. இந்த ஏ வந்து ஏற்றம், ஏணி, ஏர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், உரிய படங்களுக்கு வண்ணம் எடுக்க. ஏன்னா எலின்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாம். கலர் பண்ணியாச்சா? இந்த மாதிரி ஏ என்ற எழுத்துக்கு வண்ணம் இடணும். அதை சரியாக இணைக்கணும். எலுமிச்சம் இருக்கா, ஏ. இதை இப்படி எழுதி நம்ம பார்க்கணும். இது அழகாக இந்த புள்ளிகளை வந்து கரெக்டாக இணைத்து எழுதி பார்க்கணும். அதே மாதிரி இதையும் நீங்கள் உங்களோட பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க, எழுதி பழகணும். இப்போ நம்ம எத்தனை எழுத்து எழுதியாச்சு. ஆ, ஆ, இ, உ, ஏ. இந்த 6 எழுத்துக்களும் இந்த 7 எழுத்துக்களும் நம்ம கற்றுக்கிட்டாச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்து ஏ என்ற எழுத்தை பார்க்கலாமா. ஏ அப்படின்னா 7 ஏணி. இப்போ ஏவுக்கு இந்த மாதிரி வண்ணம் இடணும். சரியான வடிவம் இதுதானே. ஏலக்காய் உட்காந்து ஏவை எடுக்குது, ஏவை எழுதணும். இந்த மாதிரி பயிற்சியும் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஏ வரையும் நம்ம எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து பாருங்க, இப்போ எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக்க. இது என்ன எழுத்து? ஊ மாதிரி இருக்கா.
ஊ என்ற எழுத்து. இது ஏ, பெல்ட்லேயே ஏ ஏ கொடுத்துருக்காங்க. இங்கே வாழைப்பழத்தை உரிச்சு வச்சா ஊ. இங்கே கோல்டு மெடல் மாதிரி இருக்குது, அது வந்து ஏ. அப்போ என்னென்ன எழுத்து? ஈ வரையும் நம்ம அங்கே பார்த்தோம். ஊ ஊ ஏ ஏ. சரிங்களாப்பா? அங்கே பாருங்கள். ஏ எலி, ஊ உண்டியல், ஏ ஏனி, ஊ ஊறுகாய். இப்போ இந்த மாதிரி எப்படியெல்லாம் எழுதணுன்ட்டு இந்த டாட்டை ஜாயின் பண்ணி சொல்லிக்கிட்டு ஊ எழுதணும். ஊ ஊ ஏ ஏ அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள். இங்கே கேட்டு விடை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. செல்வி வந்து ஒரு நுங்கு வண்டி செய்தால். நுங்கெல்லாம் இருக்குல்ல, அதோட நுங்கெல்லாம் எடுத்துட்டோம்னா அது கூடு இருக்குல்ல, அதை வந்து ஒரு குச்சியில் சொருகணும்னா வண்டி மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த குச்சியில் இருக்கிற வண்டி வந்து ஓட்டிகிட்டே இருக்கும் போது வண்டி கலண்டுருச்சு. இப்போ செல்வியே வந்து அதை சரி செய்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறேன், நானே சரி செஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. சரிங்களா? உங்களுக்கும் ஒரு பொருளை வந்து சரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ அதுதான் செல்விக்கும் ஹாப்பியாக இருந்தது. அப்போ அவங்க கேட்குறாங்க, நுங்கு வண்டியை சரி செய்தது யார் அப்படின்னா செல்வி. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். உரிய வண்ணமிடலாம். இப்போ இந்த மாதிரி படம் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணணும். இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வந்து இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு கலர் பண்ணணும். இங்கே பச்சை வண்ணம் வந்து இங்கே போய் இங்கேருந்து இங்கே இருக்குது. இந்த நீல வண்ணம் வந்து இங்கேருந்து இங்கே இருக்குது, இதுக்கு கலர் பண்ணணும். இங்கே இளஞ்சிவப்பு வந்து இங்கேருந்து இங்கே இருக்குது. இந்த ஆரஞ்சு வண்ணம் வந்து இப்போ அது எங்கே வருதோ அதுக்கு கரெக்டாக நீங்கள் அதோட வண்ணம் கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். வண்ண புள்ளிகளுக்கு ஏற்ப வண்ணமிடலாம். இங்கே வருங்க, ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது, அது மாதிரி ஏரோப்ளேன் மாதிரி அதுக்கு கலர் பண்ணணும். அடுத்துக்கு பாருங்கள். படம் பார்த்து பேசலாம்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே அழகான மலை கிராமம் மாதிரி இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. அங்கே உலக்கலை அரசு இந்த இதில் வந்து குத்துறாங்க. மாணவர்கள் வந்து பாடங்களை படிக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி பெரியவர்கள்லாம் வந்து பேசி கொண்டு இருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். இந்த மலை உச்சியில் ஓனாய் ஒன்று ஊழகிட்டுருக்கு. வேறு என்ன இருக்குது? இங்கே வந்து ஒளிப்பானை வச்சு இயக்கிட்டுருக்காங்க. இந்த மாணவர்கள் பக்கத்தில் ஓனான் இருக்குது. இந்த புத்தகத்தில் ஒட்டகம் கொடுத்துருக்காங்க. இதில் 5 அவ்வை இந்த மாதிரியெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆமாம் தானேப்பா? இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். ஐ என்ற எழுத்தை நம்ம சொல்லலாமா? ஐனா ஐவர் 5. சரிங்களா? இந்த அதற்கு உரிய வண்ணம் போயிடணும். இந்த தானேப்பா ஐ, அதுக்கு சரியாக கலர் பண்ணுங்க. அடுத்து எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. ஐ என்ற எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ பார்த்திங்கன்னா 50, ஐவர், 5, ஐப்பசி, ஐயம். இப்போ இதோட ஜாயின் பண்ணி எழுதணும். அடுத்து பாருங்கள். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. 5 5 இங்கே ஐவர். இந்த மாதிரி ஐக்கு இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. சரியான வடிவத்தை இணைக்க ஐ இந்த மாதிரி ஐக்கு எழுதணும். கையில், தண்ணியில், மணலில், உங்களுக்கு எதில் தோணுதோ அதில் எழுதி பழகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருங்களா, இந்த பக்கத்தையும் சரியாக முடிக்கணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா. ஓ என்ற எழுத்து பாருங்கள். ஓ 9 ஒளிப்பான் 1 ஒட்டகம். இங்கே ஓ அப்படின்னா ஓனான், ஓனாய், ஓலை, ஓடம். இப்போ ஓ என்ற எழுத்து எங்கே இருக்குது? ஓ ஒட்டகம் தானேப்பா? இந்த ஓ இங்கே பாருங்கள், அதெல்லாம் வட்டமிடணும். ஓடம், ஓ அப்படின்னா ஓடம். இந்த எழுத்து எங்கெல்லாம் இருக்கோ அதை அந்த மாதிரி வட்டமிடணும். அடுத்து பாருங்கள். எழுத்தோடு இணைக்க. ஓ என்ற எழுத்து பாருங்கள், இங்கே ஓ தானேப்பா இருக்குது. இந்த எழுத்துக்கள் இருக்குது, எங்கே இருக்குது? ஒட்டகம், 9, ஒளிப்பான், அடுத்து 1. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஓ இருக்கா, அது பாருங்கள். ஓடை, ஓனான், ஓலை, ஓடம். சரிங்களா? இதெல்லாம் ஓ என்ற எழுத்து. அடுத்து பாருங்கள். உரிய படங்களுக்கு வண்ணம் எடுக்க. ஓ ஒளிப்பான் தானேப்பா? ஒளிப்பான். ஓ 1 அதுக்கு வண்ணமிட்டாச்சு. அதே மாதிரி இதுக்கு வண்ணமிட சொல்லியிருக்காங்க. நம்ம கலர் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணலாம். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சுட்டு அதை நீங்கள் படிக்கணும். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள். சரியான வடிவத்தை எனக்கு. ஓ ஒட்டகம் வந்து கரெக்டாக இருக்கா, உட்காந்துருக்கா, அது ஓனா ஓ. இந்த மாதிரி நீங்களும் எழுதி பழகணும். பாருங்கள், நம்ம எழுதியிருக்கோமா அதே மாதிரி நீங்களும் அழகாக அந்த புள்ளியை ஒட்டி எழுதணும். சரிங்களா? இப்போ ஓ வரையும் நம்ம கற்றுக்கிட்டாச்சு. ஆமாம் தானே குட்டீஸ்? அடுத்து ஓ பாருங்கள். ஓனா ஓனான், ஓலை இருக்கா, ஓ அப்படின்ற எழுத்துக்கு வண்ணமிடணும். அதையும் நீங்கள் கரெக்டான எழுத்துக்களால் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் எழுதி பழகணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஔவை. என்ற எழுத்தை பார்க்கலாமா? ஔவை, ஔடதம். ஔடதம்னா மாத்திரைகள் சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஔடதம் அதுக்கு பேர். பாருங்கள். ஔடதம் உட்காந்து பிடிச்சிட்ருக்கு. ஔவை, இதெல்லாம் கலர் பண்ணணும். அப்புறம் அப்படின்னா ஔடதம் தானேப்பா?
ஸோ அவு என்ற எழுத்தை இந்த மாதிரி எழுதி பழகணும். சரிங்களா, எழுதியிருக்கோம். ஸோ நம்ம எல்லா எழுத்துக்களையும் பழகியாச்சு. 12 உயிரெழுத்துக்கள். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அவு வரையும் நம்ம பழகியாச்சு. ஆமாம் தானேப்பா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓ ஓ ஷேப்பில் இருக்கா? சரி, ஓ இது என்னது? நெடில் ஓ. இது ஐ. நம்ம எழுதுகிறோம், அது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஐ. இது பார்த்தீங்கன்னா அவு. ஆமாம் தானேப்பா? அவு என்ற ஷேப்பில் தானே இருக்குது இது. அவு. இது ஓ. இது ஓ. அடுத்து பாருங்கள், இங்கே இதுக்கு அடுத்து ஏ வரையும் முடிச்சிட்டோமா? இங்கே கண்டுபிடிச்ச எழுத்துக்கள்லாம் இங்கே எடுத்து எழுதணும். அடுத்து பாருங்கள், முதல் எழுத்தை எழுதுக. ஓ ஒட்டகம், ஒளவை ஒளவை ஐ 5 ஓ ஓனான். இப்போ நம்ம அதே மாதிரி இங்கேயும் சொல்லிக்கொட்டே எழுதணும். அடுத்து பாருங்கள், எழுத்தை அறிவோம். இப்போ நம்ம தனி எழுத்து, இது வந்து தனி எழுத்து, உயிரெழுத்தோடு சேராது. அக் என்ற ஆயுத எழுத்து நமக்கு ஒன்று தான் தமிழில் இருக்குது. அதோட சரியான வடிவம் என்னென்னா இதுதான் சரியான வடிவம். அதே மாதிரி நம்ம வட்டமிட்டு எழுதணும். சரிங்களாப்பா? அக் அப்படின்னா எக்கு வால். இந்த எக்கு வால் இருக்குல்ல, அதுதான் அக்கண்ணா. சொல்லிக்கொண்டே எழுதணும். இதெல்லாம் எல்லா உயிரெழுத்துக்களையும் நம்ம இந்த மாதிரி எழுதி பழகணும். சரி, பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்னா, உங்களுக்கு பிடித்தவை என்னன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். ஊர் பெயர், உங்களுக்கு பிடித்தவர்கள்லாம் என்ன, யார், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் எது, உங்களுடைய பெயர் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் என்ன மாதிரி பாடல்னா, உயிரெழுத்துக்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல, ஆ முதல் அவு வரை, அந்த மாதிரி பாடல்கள் தான். என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? ஓகே குட்டீஸ், பாருங்கள். துள்ளி துள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரிகள். படிக்கலாமா? மீனை போல நீந்தி நீந்தி ஆ ஆ இ ஈ சொல்லுவோம். குருவி போல பறந்து பறந்து ஊ ஊ ஏ ஏ சொல்லுவோம். மானை போல துள்ளி துள்ளி ஐ ஓ ஓ ஔ என்று சொல்லுவோம். ஒன்று கூடி எல்லோருமே சொல்லுவோம். ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ என்று சொல்லுவோம். ஓகேவா? இ பாட்டு நல்லா இருந்துச்சா? ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்கள். நமக்கு என்ன கொடுக்குறாங்க? உரிய எழுத்தை எழுதுக. பாருங்கள், இது என்னது? ஓ ஓடம். இது 5 ஐ. எறும்பு ஏ. இலை இ. ஊஞ்சல் ஊ. ஒட்டகம் ஓ. ஔடதம் ஔ. ஆமை ஆ. உரல் ஊ. ஏனி ஏ. ஈட்டி ஈ. அணில் ஆ. சரிங்களாப்பா? இப்போ அதுக்குண்டான எழுத்துக்களை நம்ம கற்றுக்கிட்டவும் செஞ்சாச்சு, அதை நம்ம எழுதவும் செஞ்சாச்சு. ஆமாம் தானே குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், இந்த பாடத்துலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் பார்த்து பேச முடியும். என்ன படம் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பேசலாம்ல. ஒரு உயிரெழுத்துக்களையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதோட வரி வடிவம் எப்படி எழுதணுன்றதும் நமக்கு தெரியும் தானேப்பா? அதனால் அதை நம்ம டிக் பண்ணியாச்சு. பாருங்கள், நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, காற்று அடித்தது, இலை அசைந்தது, ஈ பறந்தது, இனிப்பில் அமர்ந்தது. இந்த இது நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கல்ல. அதில் ஒரு கொஸ்டின் பாருங்கள், அசைந்தது எது அப்படின்னா இலை, பறந்தது எது? ஈ தானே பறந்தது. சரிங்கப்பா. எழுத்துக்குரிய படத்தை டிக் செய்க. இங்கே ஈ இருக்குது. உண்டியல் வருமா, ஈரகு வருமா? ஈரகு. இங்கே ஏ இருக்குது. எறும்பு வருமா, அப்பளம் வருமா? எறும்பு தானே. இங்கெல்லாம் சொல்லி பார்க்கணும், நீங்களும் சொல்லி பார்க்கணும். ஏ இ ஓ அ உ ஓ இ ஐ ஓ ஊ. சரிங்களாப்பா? இது என்னது பாருங்கள்? ஆடு ஆ. ஒட்டகம் ஓ. ஊஞ்சல் ஊ. ஈ ஈ. சரிங்களா? அடுத்தது செய்து மகிழ்வோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது ஒரு உங்கள் கையில் ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆ மாதிரி ஈ மாதிரி அந்த எழுத்துக்களை இந்த மாதிரி அழகாக வச்சு மகிழலாம். ஓகே குட்டீஸ், நம்ம இந்த செகண்ட் லெசனில் என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உயிரெழுத்துக்களை வந்து எப்படி சொல்கிறது, எப்படி அதை எழுதுறது, ஒரு படம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பற்றி எப்படி கதை சொல்வது அப்படின்றது எல்லா விஷயங்களும் இந்த லெசன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம் தானே குட்டீஸ்? இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் இருக்கிற உங்கள் எக்ஸசைஸ் மாதிரி நீங்களும் உங்கள் புக்ஸில் எழுதி பழகணும். நம்ம எழுதியிருக்கோம்ல, அதே மாதிரி நீங்களும் எழுதி பழகணும். அது என்னென்ன பகுதிகளில் வண்ணமிடணுமோ அந்த இடங்களில் நீங்கள் வண்ணமிட்டு பழகணும். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் லெசனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.